நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புடி புடி பிடிக்க முடியாது. முடிஞ்ச புடி புடி புடி. எங்க போற நீ? அனன்யா, அனன்யா குட்டி. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா? நீங்க நீங்க பக்கத்துல தான் இருக்கியாமா? அப்புறம் உனக்கு ஒரு அக்கா இருந்தாங்கல்ல, அவங்க பேர் கூட வீணா அக்கா. அவங்க எங்க? அர்ச்சனா, அர்ச்சனா எங்க? எங்க போயிருந்த அர்ச்சனா? நான் இங்கதான் இருந்தேன். ஆமா, இவன் எதுக்கு அழறா? ஆமாமா, கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டா. ஆனா இப்ப பரவாயில்ல. அனன்யா திடீர்னு இவனோட பொம்மை எடுத்துக்கிட்டு அதுக்காக தான் அழுதா. அதனாலதான் உன்னை தேடிட்டு இருந்தோம். வெரி பேட் டுகு. அவ உன்னோட அக்கா தானே? இந்த பொம்மையில அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலமா. வேற எந்த பொம்மையும் வேணாங்கறா, எப்போ இதையே தான் வச்சுக்கிறான். ஒரு நிமிஷம் இதை பாக்கலனா கூட இவன் உடனே அழ ஆரம்பிச்சிருவான். அப்படிதாமா இருக்கும். குழந்தைக்கு ஒன்னும் தெரியறது இல்லன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியும். இதோ செல்லக்குட்டி, வாங்கிக்கோ. என்னக்கா, உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வேண்டாமா? கண்டிப்பா வேணும். இந்த வாட்டி நான் உரிமையோட கேட்டு வாங்கிக்கிறேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அன்னைக்குதான் நீங்க எல்லாரும் எனக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களே. அன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் சித்தியும் சித்தப்பாவும் தான் கொடுத்தாங்க. நாங்க கொடுக்க வேண்டியதுன்னு பாக்கி இருக்குல்ல. என்ன நீ குடுக்குற கிஃப்ட் யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஆமா, நீ வாங்கிக்கங்க, வேண்டாம்னு சொல்லாதீங்க. இல்லனா எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிடைச்சதுன்னா நான் அள்ளிடுவேன். ஆமா, என்னங்க வாங்கிக்கோங்க. அர்ச்சனாவுக்கு இவ்வளவு சீக்கிரத்துல யாரும் கிஃப்ட் கொடுக்க கூடாது. யாரு முதல்ல கிஃப்ட் கொடுக்கறாங்களோ அவங்க அர்ச்சனா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கு அர்ச்சனா சரியா பதில் சொல்லிட்டா அவளுக்கு நாம கிஃப்ட் கொடுக்கலாம். பரவாயில்லையே, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஒண்ணு பண்ணலாம். சம்பந்தி, நீங்க முதல்ல ஆரம்பிங்க. சம்பந்திமா, நீங்களும் வாங்க. எல்லா கஷ்டத்திலையும் கூட இருப்பாரு. அவரோட ஆசீர்வாதம் நம்ம கூட இருக்கும்போது எல்லா கஷ்டங்களும் துரும்பா தெரியும். விநாயகர். நான் கலர் கலரா இருப்பேன். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கலகலன்னு சத்தம் வரும்போது அவரோட மனசையும் ஆட வைக்கும். இவ்ளோ அழகா இருக்கேனா யாருன்னு சொல்ல முடியுமா? எஸ், கரெக்ட். சரி, இப்போ என்னோட டர்ன்.
அண்ணி இப்ப சொல்லுங்க, இதுல இருக்கிற பவர் நம்மள மலரும் நினைவுகள்ல இது கட்டி வச்சிடும். நம்மை கடந்து போன நொடிகளை கைது செய்து நினைவுகளை சீனரி இல்ல ஜுவல்ஸ் ம்ஹும். அப்ப வேற என்ன? நினைவுகளை எப்பவும் மலர வைக்கும். இது எந்த மாதிரி கவிதை? ஆட என்ன இது, நீங்களே பாருங்க, நான் என்ன பெரிய கவியா? இவ்வளவு சொன்னதே பெரிய விஷயம். இந்தாங்க, இது போட்டோ ஃப்ரேம். தேங்க்யூ. அவங்களுக்கு கொடுங்க. வந்தனா, என்னாச்சு? நீ ஏன் இவ்ளோ டயர்டா இருக்க? அதுவா, இன்னைக்கு ஸ்கூல்ல நிறைய வேலை இருந்தது. ஃபங்க்ஷன்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ண வேண்டி இருந்தது. அதான் டயர்டா இருக்கு. பசங்க பின்னாடி ஓடி ஓடியே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஆமா வந்தனா, நீ எதுக்கு குழந்தைக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்த? அம்மா, நான் சொல்ல மறந்துட்டேம்மா. அனன்யாவோட ஸ்கூல்ல இவளும் ஜாயின் பண்ணிருக்கா. இவ அங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சரி வந்தனா, நம்ம அனன்யாவும் பார்ட்டிசிபேட் பண்றாளா? பிராக்டிஸ் பண்ணி தான் இருக்கான். ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸ்டேஜ் மேல நின்னு தைரியமா பேசுவாளோ மாட்டாளோன்னு. பேசுவா, நீ பயப்படாத. இல்ல அனன்யா, உனக்கு தான் தெரியும்ல, இவ ரொம்ப மூடியா இருப்பா. மத்த குழந்தைங்கள பாரு, சொல்லி கொடுத்த உடனே டான்னு சொல்லுங்க. இவ பின்னாடியே நான் ஓட வேண்டியதா இருக்கு. இவ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு ஆசையா இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க, பார்க்க மூடிட போறாங்க. கிளம்பலாம். ஆமா அர்ச்சனா, வா போலாம். இந்த நேரத்துல கொசுவெல்லாம் வந்துரும், அப்புறம் குழந்தைக்கு ஒத்துக்காது. வா போலாம். வாங்க போலாம். அனன்யா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட, அனன்யா தூங்கிட்டாளா? அனன்யா எழுந்திரு. என்னாச்சு? எதுக்கு எழுப்புற? அவ தூங்கிட்டு இருக்கா. ரொம்ப டயர்டா இருக்கா, தூங்கட்டும். 5 நிமிஷம் சூர்யா, ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா தூங்கட்டுமே. என்ன இந்த நேரத்துலயா? அதுவும் அவளை தூக்கத்துல இருந்து எழுப்பி. அம்மா, உனக்கு என்னாச்சு? சூர்யா, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ரிஹர்சல் இப்ப பண்ணலனா ஸ்டேஜுக்கு போய் எல்லாத்தையும் மறந்துடுவா. மறக்கட்டும், அதனால என்ன இப்போ? சூர்யா, நான் இதெல்லாம் அனன்யாக்காக தான் பண்றேன். அவ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் அவளை புகழ். இல்ல வந்தனா, எல்லாரும் ஒன்ன பெருமையா பேசணும்னு நீ ஆசைப்படுற. வந்தனா பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்னு. சூர்யா, நீங்க என்ன போதும். உன் பர்த்டே எப்படி இருந்துச்சு? ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. உனக்காக இந்த gift 3 in 1. அப்படின்னா அப்படின்னா பர்த்டே gift plus thank you gift plus sorry gift. ரொம்ப அழகா இருக்கு. உனக்காக. தேங்க்யூ. இத நான் எப்பவும் என் கூடவே தான் வச்சுக்குவேன். ஒரு நிமிஷம். கூட நான் போட்டு விடுறேன். கார்த்திக், நாளைக்கு நீங்க ஆபீஸ்க்கு சீக்கிரமா போகணும்ல? ஆனா விடியறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு. அதனால
சரிடா என் செல்லம்ல. ஒண்ணுல தூங்கு. என்னாச்சு அர்ச்சனா? ஒண்ணுல கார்த்திக், நீங்க தூங்குங்க. என்னாச்சு டுகு? என்னாச்சு என் செல்ல குட்டிக்கு? உன்னோட டெடி எங்க? டெடி எங்க போச்சு? கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி டுகு, தூங்குடா என் செல்லம்ல. நான் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துடுறேன். அடடடே, செல்ல குட்டிக்கு என்னாச்சு? காலையில உனக்கு என்னப்பா கோபம்? இரு இந்தா இத வாங்கிக்க. இவன் தினமும் விளையாடுற அந்த டெடி பொம்மையே இப்ப காண பெரியப்பா. ஓ, அதான் விஷயமா? சார் அதான் அழுகுறாரா? இந்த பாரு, இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது உனக்கு வேற ஒரு டெடி பேர் நான் வாங்கிட்டு வரேன். ஓகே? இவனுக்கு வேற எந்த பொம்மையும் பிடிக்கிறது இல்ல. இவன் அந்த ஒரு பொம்மை தான் வேணுங்கிறான். இவன் நடுராத்திரில எந்திரிச்சு அழுதுட்டு இருந்தப்ப கூட அந்த பொம்மையை நினைச்சுதான் அழுதான் போல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அர்ச்சனா. அவன் வேற எதையாவது நினைச்சிட்டு அழுதுட்டு இருந்திருப்பான். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அத பத்தி என்ன தெரிய போகுது? எதையாவது விளையாட கொடுத்தா போதும். இல்ல கார்த்திக், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நேத்து சம்பந்தி சொன்னாங்கல்ல, குழந்தைங்களுக்கு எல்லாம் புரியும்னு. யாரோட குரல்னு தெரியும், யாரோட மடின்னு கூட தெரியும். அவங்களோட பொருள் அவங்களுக்கு நிச்சயம் தெரியும். ராஜசேகரா, சின்ன வயசுல இவன் என்ன காரியம் செஞ்சான் ஞாபகம் இருக்கா? எங்க அப்பாவோட செருப்புன்னு சொல்லி அந்த ஆள் போட்டிருந்த செருப்பையே கழட்ட வச்சுட்டானே. நானா? எப்போ? ஆமா கார்த்திக், ஒரு தடவை நாம கோயிலுக்கு போனப்போ என்ன மாதிரியே ஒருத்தர் செருப்பு போட்டு வந்தாரு. நீ என்னடான்னா அவர் பின்னாடியே போயிட்ட. இது எங்க அப்பாவோட செருப்பு, குடுத்துருங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்ட. இதுக்கு என்ன சொல்றீங்க? பெரியமா ப்ளீஸ், நான் சின்ன வயசுல பண்ணதையெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆமா அர்ச்சனா, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். என்னோட ரூம்லயே குழந்தையோட பொம்மை இல்ல. எங்க போச்சுன்னே தெரியலமா. நான் எங்க வீட்டுக்கு கூட போன் பண்ணி கேட்டுட்டேன். அங்கேயும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை பார்க்லயே விட்டுமோ? இருக்கலாம். ஆமா அர்ச்சனா, இருக்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம வண்டியில கிளம்பும் போது குழந்தை அப்படியே தூங்கிட்டான். அவன் கையில பொம்மை இல்ல அர்ச்சனா. கார்த்திக், நம்ம வேணா ஒரு தடவை போய் பார்க்ல பாக்கலாமா? அங்கதான் விட்டுருப்போன்னு தோணுது. ஆமா அர்ச்சனா, நீ சொல்றது சரிதான். ஒருவேளை அந்த பொம்மை அங்க வேலை செய்யறவங்க யார் கையிலயாவது கிடைச்சு அவங்க அதை எடுத்து வச்சிருக்கலாம்ல. முதல்ல நீ அங்க போய் கேட்டு பாருப்போ. சரிம்மா. அர்ச்சனா, நீ போய் பார்க்ல ஒரு தடவை பாத்துரு. சரி. பெரியப்பா நான் கிளம்புறேன். அங்க மீட்டிங்ல எனக்காக வெயிட் பண்றாங்க. வா. நான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்றேன். குட்டி பையா, வா 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 வா. எதுக்குடா? அழக்கூடாதுடா செல்லம், அழக்கூடாது. அம்மா பார்க்குக்கு போயிருக்காங்கல்ல, உன்னுடைய பொம்மை எங்க இருக்குன்னு அம்மா பார்த்து எடுத்துட்டு வந்துருவாங்க, சரியா? என்னம்மா, என்னாச்சு உனக்கு? அக்கா, நீங்க என்ன விட்டுட்டு போகாதீங்க அக்கா. அந்த வாட்ச்மேன் அங்கிள் என்ன பார்த்தா அதுக்கப்புறம் என்ன ரொம்ப அடிப்பாங்க. என்னைய உங்க கூட கூட்டிட்டு போங்க அக்கா, ப்ளீஸ். ப்ளீஸ் அக்கா. இல்லம்மா, உனக்கு ஒண்ணு ஆகாது. அதான் நான் இருக்கேன்ல, நீ எதுக்கும் பயப்படாத. ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போகாதீங்க. இரு. கார்த்திக் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? இந்த பொண்ணை இப்ப என்ன பண்றது? இவ வேற ரொம்ப பயந்து போயிருக்கா. இவளை எப்படி இங்க விட்டுட்டு போறது? வா.
எங்க வீடுதான், வா. என்னாச்சு? அது சரி, நீ வா, நாம அங்க உட்காந்துக்கலாம். வாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்காரு. இங்க உனக்கு ஓகே தானே? சரி, நீங்க உட்காரு, நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா. இங்க பாருமா, உன்னோட பேர் என்ன? ஹலோ. சாரி அர்ச்சனா, நீ ஃபோன் பண்றப்போ நான் மீட்டிங்ல இருந்தேன். சொல்லு, டெடி கிடைச்சிருச்சா? டெடி கிடைச்சிருச்சு. கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு அர்ச்சனா. நான் தேடி போன டெடி எனக்கு அந்த பார்க்ல கிடைச்சிருச்சு. ஆனா அதே மாதிரி அங்க எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு, அதே பொண்ணை நான் இன்னைக்கு பார்க்லயும் பார்த்தேன். அவ ரொம்ப பயந்து போயிருந்தா. எனக்கு என்னமோ அவ தொலைஞ்சு போயிருக்கான்னு தோணுது. என்னை பார்த்த உடனே அவ அப்படியே கட்டி பொடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டா. என்னை விட்டுட்டு போயிடாதீங்கக்கான்னு பயங்கரமா அழுதா. கார்த்திக், எனக்கு அவளை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால அவளை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அர்ச்சனா, நீ ஏன் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? அவ யாரோ எங்க இருந்து வந்தாலோ? நான் என்ன பண்றது கார்த்திக்? அவ பயந்து போயிருந்தா. எந்த நிலைமையில அவளை அங்க விட்டுட்டு வரதுக்கு சத்தியமா எனக்கு மனசு வரல. நீ போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. போலீஸ்காரங்க அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிருவாங்க. இதுல நாம என்ன பண்ண முடியும்? அர்ச்சனா. கார்த்திக், நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி, பை. அது அட, இது நம்ம நக்ஷோட பொம்மை தானே? இது நம்ம குழந்தையோட பொம்மையான பாரு அர்ச்சனா. எங்க கிடைச்சது உனக்கு? நீ எப்படி உள்ள வந்த? செடியில இருந்து பூவதுக்கு பிச்சை? யார் நீ? அம்மா, அம்மா, இவள நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அது உங்ககிட்ட நான் ஒரு தடவை சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணு நம்ம டுகுவுக்கு பலூன்ஸ் எல்லாம் கொடுத்தான்னு, அந்த பொண்ணு இவதாம்மா. அது சரி, ஆனா இவள எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, ஒரு நிமிஷம், கொஞ்சம் உள்ள வாங்கல. ஒரு நிமிஷம், நீங்க இரு. வாங்கம்மா. சரி, அந்த நேரத்துல உனக்கு எதுவும் தோணலைன்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம் இல்லையா? இல்லைன்னா அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட கேட்டிருக்கலாமே. அந்த செக்யூரிட்டி பார்த்ததும் இவ ரொம்ப பயந்து போயிருக்கா. எனக்கு இதெல்லாம் சரியா படவே இல்ல அர்ச்சனா. இந்த பொண்ணை நீங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. அவ யாரோ, எங்க இருந்து வந்திருக்காளோ, இவளோட அப்பா அம்மா இவளை தேடிட்டு இருக்க போறாங்க. இப்பெல்லாம் யாருக்கும் நம்ம நல்லது பண்ணாலும் அது கெட்டதாவே போய் முடியும் அர்ச்சனா. பதிலுக்கு நம்ம மேல பழியும் போட்டுருவாங்க. நம்ம தான் கடத்திட்டு வந்ததா சொல்லுவாங்க. ஏங்கா? என்னாச்சு உனக்கு? தண்ணி வேணுமா? அர்ச்சனா, அந்த பொம்மையை அவகிட்ட இருந்து வாங்கிக்கோ, நான் கழுவி கொடுத்துடுறேன். ஐயோ, அட, மழை வர மாதிரி இருக்கு. நீ உள்ள வந்துருமா, இங்க நின்னா நனைஞ்சிருவேன். வா. சரிம்மா, வா. நில்லுமா, குழந்தை தொடாத.
தொடக்கூடாதுமா. உன் கையெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்குல்ல, அழுக்கான கையோட குழந்தைய தொடக்கூடாது. போ, நீ அங்க போய் உட்காரு. சரிம்மா, நீ போய் அந்த சோஃபால உட்காந்துக்கோ. இப்படி கொடு. கிரிஜா, குழந்தைய வெளியில கூட்டிட்டு போய் விளையாடு. இந்த பொம்மைய நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை கையில கொடு. சரி பெரியம்மா. அக்கா, இந்த பொண்ணு யாருக்கா? ரொம்ப அழகா இருக்கா. அவ எப்படி இருந்தா உனக்கு என்ன? உனக்கு இங்க சொல்ற வேலையை மட்டும் பாரு. பேசி பேசி நேரத்தை வீணடிக்காத. போ. சரி பெரியம்மா. அர்ச்சனா, இந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. ஆமா, இந்த பொண்ணு பெரிய எடுத்து பொண்ணு மாதிரி தெரியுது. ஒருவேளை காணாம போயிருப்பாளோ? கடவுள் தயவால இந்த பொண்ணை சேர்ந்தவங்க சீக்கிரமா கிடைச்சிடணும். அப்பதான் இவளை அவங்க கிட்ட நம்ம ஒப்படைக்க முடியும். ஆமாக்கா, இல்லனா நம்ம தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். இப்பெல்லாம் நான் அடிக்கடி கேள்விப்படுற விஷயம், குழந்தைங்களை கடத்திட்டு வந்து ஏதோ ஒரு தப்பான வழியில சம்பாதிக்கிறாங்களா.